Welcome to Aditya Maths for Self-Learning, 10th Standard. Hi student, exercise 3.14, question number 2. The roots of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. Without solving for the roots, find first 1 by alpha plus 1 by beta. இதோட வேல்யூ கேட்குறாங்க. செகண்ட் சப்டிவிஷனில் ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா கேட்குறாங்க. தேர்டில் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் 2. இந்த சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க? 2x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இதில் ஏன்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், இப்போ 2. பின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் 7. சின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம் 5. இப்போ ஆல்ஃபா பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். அப்போ இதோட சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, இது வந்து மைனஸ் பி பை ஏ. அப்போ பியோட வேல்யூ மைனஸ் 7. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 பிளஸ் 7 பை ஏன்றது 2. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா, இது சி பை ஏ. சின்றது 5, ஏன்றது 2. ஓகேவா? இப்போ இந்த 3 சப்டிவிஷன்ஸோட ஆன்சர் கேட்டிருக்காங்க இல்லையா? இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நான் எடுத்துக்கிறேன். இது என்ன? 1 பை ஆல்ஃபா பிளஸ் 1 பை பீட்டா. இப்போ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவா மாற்றணும். அப்போதான் இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதுக்காக ஆல்ஃபா பீட்டாவை நான் எல்சிஎம் எடுக்கிறேன். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1 இன்ட்டு பீட்டா பீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ இது வந்து 7 பை 2 ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 5 பை 2. ஓகே, இப்போ 7 பை 2 இது நியூமரேட்டருக்கு போனால் ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ 2 பை 5ஆக மாறும். இப்போ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். ஃபர்ஸ்ட் கொஷினோட ஆன்சர் 7 டிவைடட் பை 5. செகண்ட் கொஷின் எடுத்துக்கலாம். செகண்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இப்போ இதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவா மாற்றணும். இப்போ எல்சிஎம் தான் எடுக்கணும். ஆல்ஃபா பீட்டா இதுதான் எல்சிஎம். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் இதோட இதை மல்டிபிள் பண்ணால் பீட்டா ஸ்கொயர். ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்திலேயே இது சொல்லியிருக்கேன். இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதுறதுன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை இந்த ஆல்ஃபா பீட்டா. இப்போ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இது வந்து 7 by 2 then whole square minus 2 alpha beta value 5 by 2. ஓகேவா? whole divided by again alpha beta value 5 divided by 2. இதை simplify பண்ணா this is equal to இது 7 square 49 by 2 square 4. இங்கே இந்த 2க்கு இந்த 2வை கேன்சல் பண்ணிட்டா மைனஸ் 5 இது மட்டும்தான் இருக்கும். ஹோல் டிவைடட் பை 5 by 2. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நியூமரேட்டரில் என்ன வருது பாருங்க, 49 மைனஸ் எல்சிஎம் 4 எடுத்துக்கிறேன் நான். அப்போ 4 5 20 ஹோல் டிவைடட் பை 5 by 2. திஸ் இஸ் ஈக்குவல் டு 49 மைனஸ் 20 இது என்ன வந்துடும்? 29 வந்துருமா? பை 4. இப்போ இந்த டேர்ம் 5 by 2வை மேலே கொண்டு போகிறேன். அப்போ அதோட ரெசிப்ரோக்கலாக மாறும். அதாவது 2 by 5ஆக மாறிடும். இப்போ இது 1 டைம் 2, இது 2 டைம் 2. அப்போ ஆன்சர் என்ன வந்தது? 29 டிவைடட் பை 10. இதுதான் செகண்ட் கொஷினோட ஆன்சர். தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்க?
alpha plus 2 by beta plus 2 plus beta plus 2 divided by alpha plus 2. So, இப்போ இதை வந்து in terms of alpha plus beta and alpha beta வா மாத்தணும். இப்போ LCM. LCM என்ன வந்துரும்? Alpha plus 2 into beta plus 2. ஓகேவா? இதோட ப்ராடக்ட் தான் LCM. அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணா alpha plus 2 into alpha plus 2 is alpha plus 2 the whole square plus இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது beta plus 2 the whole square. Okay. So, இப்போ இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன வரும்? a plus b the whole square. a square plus 2 into alpha into 2. இப்போ 4 alpha வந்துருமா? plus 2 ஸ்கொயர் பண்றோம். இப்போ 4. Similarly, இதை a plus b whole square பண்ணா beta square. ஓகேவா? இதான் a ஸ்கொயரோட வேல்யூ. plus 2 into beta into 2. இப்போ 4 beta. plus இந்த 2 square 4. So, numerator over denominator. மல்டிபிள் பண்ண போறோம். alpha into beta. alpha beta plus 2 into alpha. இது 2 alpha plus 2 into beta. 2 beta plus 2 into 2 இது 4. ஓகேவா? So, this is equal to numerator பாருங்க alpha square plus beta square. இது தனியா எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 4 காமனா வெளிய எடுக்கிறேன். அப்ப என்ன வரும் பாருங்க plus 4 into alpha plus beta வந்துரும். இத ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4 plus 4 8. So, whole divided by கீழே. இப்ப இந்த ஆல்பா பீட்டா நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 2 காமனா வெளிய எடுக்கிறேன். plus 2 into alpha plus beta plus அந்த 4 அப்படியே தான் இருக்கு. இப்ப இன்னும் இது alpha square plus beta square இருக்கு இல்லையா? இதையே நம்ம in terms of alpha plus beta alpha betaவா மாத்தணும். இது என்ன பண்ணலாம் பாருங்க. this is equal to alpha square plus beta square. இத alpha plus beta the whole square minus 2 alpha beta இப்படி எழுதிக்கலாம். மீதி இருக்க டேர்மை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். plus 4 into alpha plus beta plus 8. டினாமினேட்டரும் அப்படியே தான் இருக்கும். alpha beta plus 2 into alpha plus beta plus 4. இப்போ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ alpha plus beta value இங்க இருக்கு 7/2. 7/2 the whole square minus 2 alpha beta value 5/2 plus 4 alpha plus beta 7/2 plus 8 whole divided by alpha beta value 5/2 plus 4. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். 2க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2ஓட 4 கட் பண்ணா இங்க 2 கிடைக்கும். அதே மாதிரி டினாமினேட்டர்ல இந்த 2க்கு இந்த 2வை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு? நியூமரேட்டரை பார்த்தீங்கன்னா 7/2 the whole square. 49/4 minus 5 plus 7 into 2 14 plus இந்த 8 whole divided by இங்க 5/2 plus 7 plus 4 இதுதான் இருக்கு. இப்ப நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 49/4. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 14 minus 5 இப்போ என்ன வந்துடும்? நமக்கு 9 வந்துடும். இப்போ 9ஓட 8 ஆட் பண்ணும்போது plus 17 divided by denominatorல
5/2. இந்த 7 plus 4 வந்து 11. ஓகேவா? ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா நான் இங்கே கண்டினியூ பண்றேன். This is equal to நியூமரேட்டர்ல 4 LCM. ஓகேவா? அப்ப மேல 49 plus இது இந்த 17 multiplied by 4 ஆகும். 7 4s are 28. பேலன்ஸ் 2 இருக்கும். 4 into 1 4. 4 plus 2 6. ஓகேவா? whole divided by denominatorல 2 LCM. மேல 5 plus 2 into 11 22. இதுதான் நமக்கு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மேல 49 plus 68. என்ன வரும்? 9 plus 8 7 17. இந்த பேலன்ஸ் வந்து போச்சுன்னா 117. என்ன 117 by 4. இப்போ இதை நான் நியூமரேட்டர் கொண்டு போறேன். அப்போ இதோட ரெசிப்ரோக்கலா மாறுமா? 2 divided by 22 plus 5 is 27. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்க. 1 2 is 2. 2 2s are 4. இது 3 டேபிள்ல கட் பண்ணலாமா? 9 டேபிளே கட் பண்ணிக்கலாம். ஸோ 3 9s are 27. 11ல ஒரு 9 இருக்கு. பேலன்ஸ் 2 இங்கே போச்சுன்னா 27. இதுல 3 டைம்ஸ் இருக்கு. ஆன்சர் என்ன கிடைக்குது? 13 into 1. இதுதான் நியூமரேட்டர் 13. டினாமினேட்டர் 2 into 4. 2 into 3 6. இப்போ 13 by 6. இதுதான் required answer. Thanks for your support. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எங்க மேத்ஸ் வீடியோஸை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.